இன்றைக்கி வந்து நிஃப்டி என்ன மாதிரி நமக்கு நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய கால்குலேஷன் படி நிஃப்டி நடந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம போடுற கால்குலேஷன்ஸோட இது. ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரைக் வந்து 25,750 25,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் பேஸ் பண்ணி நம்ம பண்ணியிருந்தோம் அன்றைக்கி. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன நடந்திருக்கு நிஃப்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்தவரையும் நமக்கு ரேஞ்ச் பவுண்டில் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ ரேஞ்ச் பவுண்ட் எப்படி போயிருக்குன்னா, நமக்கு கேப் அப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து எப்படி கீழே வந்திருக்கு. இப்போ ஒரு கேப் அப்பில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கேப் அப்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து டவுன் வந்துட்டு திருப்பி அப் போயிட்டு திருப்பி டவுன் வந்துட்டு திருப்பி அப் போயிட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சாலிடேட் பண்ணிவிட்டு இங்கேயே நின்றுட்டாங்க. ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து இதுக்கு கை கொடுக்கவே இல்லை நிஃப்டிக்கு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கன்சாலிடேட் ஆகி இங்கேயே நின்றுச்சு. ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து நிஃப்டியில் நடந்த ஒரு இது. ஸோ நம்மளுடைய கால்குலேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நம்ம கொடுத்த லெவல் படி தான் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா நடந்திருக்கு. ஸோ 25,758 ஆரம்பிச்சு. ஸோ நம்மளோட லெவல் வந்து 25,781 810 இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதெல்லாம் இந்த ஏரியாவில் தான் அது ஓப்பன் ஆகிருக்குது ஆக்சுவலாக. ஸோ இங்கே ஓப்பன் ஆகிட்டு 25,810 ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து டவுன் வந்துட்டு திருப்பி மேலே வந்து லெவலை கட் பண்ணிவிட்டு மேலே போயிடுச்சு. ஸோ டார்கெட் வந்து ஏரியாவெல்லாம் இது வந்து டார்கெட் ஏரியாஸு. ஸோ அதை தாண்டிட்டு மேலே போயிட்டு மேக்ஸிமம் டார்கெட் ஏரியாவையும் டச் பண்ணிடுச்சு இன்றைக்கி உள்ளதில். ஸோ அடுத்த மேக்ஸிமம் ஏரியா 26,441. ஆனால் அது அங்கே வரையும் போல் ஃபஸ்ட் ஏரியாவிலே கட் பண்ணிவிட்டு இங்கே கன்சாலிடேட் ஆகிடுச்சு. ஸோ சப்போஸ் இது கன்சாலிடேட் ஆகாமல் நிஃப்டி பேங்க் வந்து கை கொடுத்துச்சுன்னா இங்கே தான் போயிருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நிலமையில் நமக்கு வந்திருக்குது. ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா இந்த லெவல்லே டச் பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக நமக்கு 25,705 அந்த ஏரியாவும் டச் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்குது. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து டார்கெட்டட் ஏரியா இதெல்லாம். ஸோ இந்த ஏரியாவுக்குள்ளே வந்துருக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு கன்சாலிடேஷன் ஏரியா. இதுலேருந்து எங்கே மேலே போகுது இல்லை கீழே போகுது தான் நமக்கு இங்கே பார்க்க வேண்டியது. ஓகேங்களா. ஸோ இது வந்து முக்கியமானது இந்த பொறுத்தவரையும். அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட கால் புட்லாம் என்ன மாதிரி நடந்திருக்கு இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கால் எடுத்துக்கிட்ட வந்து 25,750 எடுத்துருந்தோம் கால். ஸோ அந்த கால் வந்து நம்ம வந்து 152க்கு மேலே இப்போ எங்கே உடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ 163 174 இதெல்லாம் உடச்சிச்சின்னா மேலே வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டார்கெட்டில் வந்து இங்கே கேப் டவுன் ஆச்சுல, அதில் வந்துட்டு திருப்பி இதை எடுத்துகிட்டு ஆனால் டார்கெட்டு கிட்ட வந்துட்டு கீழே போய்ட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுச்சு. திருப்பி என்ன நடந்திருக்குன்னா, திருப்பி இன்னொரு லெவல், அதாவது ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணல, திருப்பி வந்து ஸ்டாப் லாஸ் கிட்ட வந்துட்டு திருப்பி அடுத்த லெவலுக்கு மறுபடியும் என்ட்ரி ஆகிட்டு லெவலை டச் பண்ணிவிட்டு மேலே வந்து அடுத்த லெவலை வந்து டார்கெட் லெவலுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் கன்சாலிடேஷன் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டை இந்த இடத்துல ஹிட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. இது வந்து இதில் நடந்தது காலை பொறுத்தவரையும். அதே மாதிரி நம்ம புட்டு எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா 25,000 நம்ம புட்டு எடுத்துக்கிட்டு வந்து 25,800 எடுத்துக்கிட்டோம். ஸோ 25,800 புட்டு வந்து என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காலையில் ஓப்பனிங் வந்து பயங்கரமான வாலட்டிலிட்டியான ஒரு இது. ஸோ அங்கேருந்து ஓப்பன் பண்ணி மேலே போயிட்டு இதை எடுத்துட்டு கீழே திருப்பி டவுன் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து புட்டை பொறுத்தவரையும் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ புட்டை பொறுத்தவரையும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்குது. ஸோ அதனால் மேலே போக முடியல, திருப்பி கீழேயே ஃபுல்லாக இறங்கிடுச்சு. ஸோ நல்ல டிகே ஆகிட்டு இங்கே வந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து 130 ரூபா ப்ரீமியம் வந்து 130 ரூபா ப்ரீமியம் வந்து கீழே கிட்டத்தட்ட 50 ரூபா 30 காசு கிட்ட வந்துடுச்சு. ஸோ இதுதான் இது டிகே நடந்திருக்கு இன்றைக்கி. ஆனால் இதே லெவலுக்கு வந்து காலில் வந்து அவ்வளோதில் 80 பாயிண்ட் கிட்டத்தட்ட டிகே ஆகிருக்குது. ஸோ இதே லெவல்லையே நின்றுச்சு. அதே மாதிரி புட்டில் வந்து அந்த லெவலுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கனா பயங்கரமான டிகே நடந்த இந்த இடத்துல வந்து கன்சாலிடேட் ஆனதுனால ஸோ அதனால் பெருசாக கொடுக்க முடியல. ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் வந்து மெயின் இது. அதில் நமக்கு வந்து பார்க்கணுன்னா நம்மளுடைய
நிஃப்டிலாம் எப்படி இன்றைக்கி மார்க்கெட் எப்படி அதுக்கான ஹெல்ப் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இண்டெக்ஸஸை பொறுத்தவரையும் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். குளோபல் இண்டெக்ஸஸை பொறுத்தவரையும் ஒரு மிக்ஸ்டாக தான் இருக்குது. குளோபல் வந்து ஒரு குளோபல் இண்டெக்ஸ் வந்து மிக்ஸ்டாக தான் இருந்திருக்கு. அதே இது நம்மளுடைய என்எஸ்சியோடைய இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் வந்திருக்கு. பட்டு பர்சன்டேஜ் வந்து புஷ் வந்து கம்மியாக இருக்குது. பாசிட்டிவ் தான் இருக்குது, ஆனால் பர்சன்டேஜ் வந்து புஷ்ஷு கிடையாது. அது மேலே தள்ளுறதுக்கான நிஃப்டி பேங்க் வந்து ஹெல்ப் பண்ணலை. நிஃப்டி பேங்க் பாருங்கள் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கு. ஸோ 0.42% தான் கொடுத்துருக்குது. ஸோ நிஃப்டி வந்து கொஞ்சம் ஹையராக இருக்குது. பட் இது கொஞ்சம் புஷ் கொடுத்து மேலே போணுச்சுன்னா நமக்கு நல்ல இது கிடச்சிருக்கும். அதே மாதிரி ஐடியும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தனால இது வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. அதனால் நிஃப்டினால் மேலேயும் கீழேயும் போக முடியல. அதனால தான் வந்து நமக்கு வந்து புஷ் கிடையாது. ஒரு கன்சாலிடேஷன்லேயே நடந்துட்டு அங்கேயே நின்றுச்சு இன்றைக்கி மார்க்கெட்டு. ஸோ லாங் பீரியடாக இன்றைக்கி ஒரு ஆஃப் டே பார்த்திங்கன்னா இங்கே தான் கன்சாலிடேட் ஆகி நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இது ரொம்ப முக்கியமான குருஷியலான ஒரு இது. ஸோ இந்த லெவலில் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, பட் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு ஒன் டார்கெட்டில் இருக்குது. இது எல்லாமே பேப்பர் ட்ரேடிங் தான் நம்ம பார்க்குறோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லு பேப்பர் ட்ரேடிங்கான ஒரு விஷயமாக தான் நம்ம இதை பண்ணி பார்க்குறோம். நமக்கு இதில் எப்படி ஹெல்ப் ஆகுது அப்படியா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான். நிஃப்டி எப்படி ஒர்க் ஆகுது அதை பேஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்குறோம். ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பேப்பர் ட்ரேடிங் பண்ணி தான் நம்ம இதை வந்து எடுத்துகிட்டு வரோம். இது எப்படி நமக்கு ஒர்க் ஆகுது இது அப்படின்னு சொல்லி இந்த கால்குலேஷன் படி இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு தான் மெயினாக இது நம்ம பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த கால்குலேஷனில் இது எப்படி நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லெவல் எல்லாத்தையும் நமக்கு எப்படி டச் பண்ணதா இல்லையா அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு முக்கியமானது. இது ஆப்ஷன் ப்ரீமியம் மானிட்டரிங் கால்குலேட்டர்னு சொல்லிட்டு நம்ம இதை பண்ணியிருக்கோம். ஸோ இதுபடி தான் இது நடந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.